எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 17. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறேன், ஆனால் அது சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நான் ரொம்ப டவுன் ஆகிடுறேன். ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறேன். ஜாப்னு இல்லை, மணி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கேட்குறீங்க. எனக்கு அது நடக்கலைன்னா நான் ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப டிப்ரெஸ்ஸாக போயிடுறேன், ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுறேன், அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துருச்சு, இல்லை உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகலைன்னு ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா, ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காருங்க. ஏன்னா எல்லோரும் இருந்தாங்கன்னா, இன்னும் வேலைக்கு போகலையா, இன்னும் உனக்கு நடக்கலையா, இன்னும் காசு ரெடி பண்ணலையா, அந்த மாதிரி உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல நில்லுங்க. நிற்கலாம், உட்காரலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல தனியாக இருங்க. யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஜாப் கிடைக்கல, அவ்வளோதானே, இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வேறு பெரிய ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நம்புங்க. வேறு யூனிவர்ஸ் நம்மளுக்கான வேறு ஜாப் வச்சுருக்கும், இதை விட பெட்டராக ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளால் முடியும். நம்ம இப்போ டிப்ரெஸ்க்குள்ளே போயிட்டோன்னா அப்படியே போய் நம்ம வாழ்க்கை அப்படியே ஆயிரும். நம்ம என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு, நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியலையே அப்படி இப்படி நினச்சோன்னா அதே மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடும். அப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் இப்படி இருந்துட்டோம், இனி ஃப்யூச்சரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நடந்தது நடக்கட்டும், ஓகே அப்படி சொல்லி உங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிங்க. அப்போ அழுக வரதான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களால் முடியும். ஓகே, இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஓகே இதோட பெரிய வேலை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஒரு ஸ்மைலோடு அதை பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே பேசுங்க, ஒன்றும் இல்லை, ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இந்த பணம் கிடைக்கல இவங்ககிட்ட, இதோட பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே நிறைய நீங்கள் பேசுங்க. கன்ஃபியூஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இது இல்லையா வேறு, அந்த மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நம்ம நிறைய நெகட்டிவை நம்மளுக்கு தெரியாமலே அட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய ரீல்ஸ் பார்த்தே வேலை கிடைக்கிறது கஷ்டம், வேலைனா இன்டர்வியூனா இப்படி இருக்கும், நம்மளே மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருப்போம். அது தெரியாது, ஆனால் நம்மளே அட்ராக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டைனா நம்ம நிறைய சண்டைகளை பார்த்துருப்போம், இந்த மாதிரி இருக்குமோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்துலாம் நம்ம வெளியில் வரணும், நம்மளுக்குள்ளே பேசணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் ஆகணும். சடனாக நான் யாருனாலையுமே கன்ஃபியூஸ் இல்லாமல் டிப்ரெஷன் இல்லாமல் சடனாக மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கிள் ஸ்டெப் இன்றைக்கி எடுத்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் டிப்ரெஷனில் இல்லை சோகமாக இருக்கீங்கன்னா பேசுங்க, ஒன்றும் இல்லை, இது நம்ம ஹேண்டில் பண்ணலாம். என் பாய் ஃப்ரெண்ட் பேசலை, கேர்ள் ஃப்ரெண்ட் பேசலையா, ஓகே ஒன்றும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க, உங்களுக்குள்ளே பேசுங்க, இதை நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம அதை சேஸ் பண்ண இன்னும் நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே தான் போவோம். அவங்க பேசணுன்னு அவங்க பின்னாடி ஓட நம்ம இன்னும் டிப்ரெஷன் ஆகி உள்ளே போகிறோம். ஸோ நம்ம மாற்றணும், நம்மளை ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே அட்ராக்ட் ஆகும்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக நம்ம நிறைய நம்மளுக்குள்ளே பேசி நம்மளே ஹீல் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சோலை ஹீல் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு தான் எல்லாமே பண்ண முடியும். சரியா? நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள், நீங்கள் ஹீல் ஆகிக்கோங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்குலாம் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். கமெண்ட்டில் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கும் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் வல்கராலாம் பேசுகிறீங்க, நீ எனக்கு கடவுளா அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப பேடாகவே பேசுகிறீங்க. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ.